welcome back to our channel Priya's Kitchen and Fashion. இன்னைக்கான வீடியோ பாத்தீங்கன்னா மோஸ்ட் ரெக்வெஸ்டட் வீடியோ தாங்க. லாஸ்ட் வரலட்சுமி vlogல இருந்தே நிறைய பேர் கேட்டுட்டு இருக்கீங்க சில்வர் கலெக்ஷன்ஸ் போட சொல்லி. சோ பூஜைக்கு தேவையான சில்வர் கலெக்ஷன்ஸ் தான் இன்னைக்கு வீடியோல பார்க்க போறோம். பூஜா ரூம் ஆர்கனைசேஷன் அண்ட் பூஜா டிப்ஸ் வந்து நிறைய போட்டிருக்கேன். அதோட லிங்க்ஸ் எல்லாமே டிஸ்கிரிப்ஷன்ல கொடுக்குறேன், நீங்க செக் பண்ணி பார்த்துக்கலாம். நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறது பார்த்திங்கன்னா சின்ன சில்வர் ஐட்டம்ஸ் தாங்க பார்க்க போகிறோம். இந்த மாதிரி சில்வர் ஐட்டம்ஸ் பாக்ஸஸில் போட்டு வச்சிட்டோம் அப்படின்னா கலர் மாறாமல் அப்படியே இருக்கும். சில சில்வர் ஐட்டம்ஸ் பார்த்திங்கன்னா கருப்பாயிரும், சீக்கிரமாகவே கருப்பாகும். ஸோ அதெல்லாமே நம்ம அவாய்ட் பண்ணிக்கலாம். நம்ம கடையில் வாங்கும் போது பார்த்திங்கன்னா இந்த மாதிரி கிஃப்ட் பாக்ஸஸில் கொடுப்பாங்க. ஸோ அந்த பாக்ஸஸில் இந்த மாதிரி டிஷ்யூ பேப்பரோ இல்லைனா ஒயிட் கலர் கிளாத் இந்த மாதிரி சுற்றி வச்சிட்டிங்க அப்படின்னா அந்த சில்வர் ஐட்டம் பார்த்திங்கன்னா கருக்காமல் அப்படியே இருக்கும். நான் இந்த மாதிரி தான் ப்ரிசர்வ் பண்ணி வச்சுக்குவேன். ரொம்ப வருஷம் ஆனாலுமே உங்களுக்கு பலன்னு இருக்கும். ஸோ அதனால் இந்த டிப் வந்து ஃபாலோ பண்ணி வச்சுக்கோங்க. அண்ட் இன்னொரு விஷயங்க, இந்த பூஜா ஐட்டம்ஸோட ப்ரைஸஸோ இல்லை இதெல்லாம் எவ்வளோ கிராம்ஸ் அப்படிங்கிறது எனக்கு தெரியாது. ஏன்னா இதெல்லாம் வாங்கி ரொம்ப வருஷங்கள் ஆயிடுச்சு. நீங்கள் கேட்டிங்க அப்படிங்கிறதுக்காக தான் இந்த வீடியோவை நான் அப்லோட் பண்ணுறேன். சில்வர் ஐட்டம்ஸ் க்ளீன் பண்ணுறது எப்படின்னு டீட்டெயிலாக ஒரு வீடியோ போட்டிருக்கேன். அந்த லிங்க் வந்து டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன் அண்ட் மேலேயும் கொடுக்குறேன், செக் பண்ணி பாருங்கள். ஃபஸ்ட் ஐட்டம் பார்த்தீங்கன்னா இந்த பியூட்டிஃபுல்லான குங்குமச்சிமிழ் தாங்க. நார்மலாக பார்த்தீங்கன்னா குங்குமச்சிமிழ் வந்து எல்லார் வீட்லேயுமே இருக்கும். மேலே இருக்க பார்ட்டு மட்டும்தான் இருக்கும், இல்லைனா சலங்கை வச்சுருக்கும். ஸோ எனக்கு வந்து இந்த குங்குமச்சிமிழ் ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. ஏன்னா கீழே பார்த்தீங்கன்னா தாமரை பூ மாதிரி இருக்கும். ஸோ அது வந்து ரொம்ப அழகாக இருந்துச்சு. இது வந்து உங்களுக்கு லைட் வெயிட் தாங்க. அரவுண்டு பார்த்தீங்கன்னா 2000 தான் வந்துச்சு. ஸோ இது வந்து நம்ம வீட்டில் யாரும் விசேஷம்லாம் கொடுக்கறக்குமே ரொம்ப அழகாக இருக்கும், இல்லை பூஜை ரூமில் வைக்கிறதுக்குமே பார்த்திங்கன்னா ரொம்ப அழகாக இருந்துச்சு. அடுத்தது பார்த்திங்கன்னா இது வந்து துளசி மாடம். இது வந்து கொஞ்சம் சின்ன சைஸ், நான் எப்போவுமே பூஜை அறையில் வச்சுருப்பேன். இது வந்து அக்கேஷன்லாம் யூஸ் பண்ணுறதாங்க. வீட்டில் நவராத்திரி டைமில், வரலட்சுமி நோம்பு டைமில், இல்லை வேறு ஏதாவது பூஜை டைமில் வந்து நான் இதை யூஸ் பண்ணுவேன். மற்ற டைமில் இது உள்ளே தான் வச்சுருப்பேன். இது வாஷ் பண்ணுறதுக்குமே பார்த்திங்கன்னா ரொம்ப ஈஸியாக தான் இருக்கும். மேலே அந்த துளசி மாடத்தில் மேலே துளசி இலையெல்லாம் பார்த்திங்கன்னா ரொம்ப நேச்சுரலாக இருந்துச்சு. அந்த எல்லோ கலர் பார்த்திங்கன்னா அது வந்து துளசி செடியில் விதைகள் இருக்கும் இல்லையா, ஸோ அந்த மாதிரி கொடுத்துருக்காங்க. ரொம்ப ரியலிஸ்டிக்காக இருக்கும். அந்த துளசி இலைகள் எல்லாமே பார்த்திங்கன்னா மூவ் பண்ணிக்கலாம். அந்த கம்பி வந்து ஈஸியாக ஃப்ளெக்சிபிளாக இருக்கும். நம்ம ஷேப்புக்கு தகுந்த மாதிரி வச்சுக்கலாம். அந்த ஓரங்களில் க்ளீன் பண்ணுறதுமே பார்த்திங்கன்னா சின்ன ப்ரஷ் வச்சு க்ளீன் பண்ணிங்க அப்படின்னா பளிச்சுன்னு ஆகிடுங்க. அடுத்தது பார்த்திங்கன்னா ரொம்ப க்யூட்டான குத்து விளக்கு தான். ஸோ இதுலேயே பெரிய சைஸும் வச்சுருக்கேன். பட் இந்த சைஸ் வந்து ரொம்ப க்யூட்டாக அழகாக இருக்கும். ரொம்ப அம்சமான ஒரு விளக்குன்னு தான் சொல்லுவேன். இது வந்து கல்யாணத்து டைமில் அம்மா கொடுத்ததுங்க. சேலம் ஏவிஆரில் வாங்கினது, அது மட்டும் நல்லா ஞாபகம் இருக்குது. இந்த விளக்கு வாங்கி பார்த்திங்கன்னா 15 வருஷமாவது இருக்கும். ஸோ அது வந்து புதுசு மாதிரி மெயின்டைன் ஆகுது அப்படின்னா நான் சொன்ன அந்த ட்ரிக்கை வந்து நீங்கள் ஃபாலோ பண்ணி பாருங்கள். இந்த சில்வர் க்ளீனிங் வீடியோவில் பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஈஸியாக தெரிஞ்சிடும். ஸோ அதெல்லாம் நான் யூஸ் பண்ணி தான் இந்த மாதிரி எல்லா விளக்குமே பலன்னு வச்சுருக்கேன். சீக்கிரமாக பார்த்திங்கன்னா கருப்பாயிரும். நம்ம அந்த மாதிரி வாஷ் பண்ணி மெயின்டைன் பண்ணி வச்சோம் அப்படின்னா ரொம்ப புதுசு மாதிரியே இருக்கும். எவ்வளோ வருஷம் விளக்கானாலும் சரி, அது ரொம்ப புதுசாகவே மெயின்டைன் ஆகுங்க. நீங்கள் இந்த மாதிரி விளக்கு வாங்கும் போது நல்லா குழியாக இருக்கான்னு பார்த்து வாங்குங்க. விளக்கு ஏற்றும் போது அப்போ தான் நல்லாயிருக்கும். குழி இல்லாமல் அப்படி இருந்துச்சுன்னா நீங்கள் விளக்கு ஏற்றும் போது அவ்வளோ அம்சமாக தெரியாது. அதே மாதிரி விளக்கு ஏற்றும் போது கீழே தட்டும் வச்சுக்கோங்க. அடுத்தது பார்த்திங்கன்னா மஞ்சள் குங்குமம் வைக்கிறதுங்க. இது வந்து பெரிய சைஸும் வச்சுருக்கேன், சின்ன சைஸும் வச்சுருக்கேன். சின்னது எப்போவுமே பூஜை அறையில் இருக்கும். இது வந்து அக்கேஷன்லாம் யூஸ் பண்ணுறது தான். வீட்டில் பூஜை நடக்கும் போது மட்டும்தான் யூஸ் பண்ணுவேன். இதில் நம்ம அரிசி பருப்பு போட்டு வச்சுக்கலாம், இல்லைனா மஞ்சள் குங்குமம் போட்டு வைக்கலாம். ஸோ உங்களுக்கு வந்து எது இஷ்டமோ அதை வந்து நீங்கள் போட்டு வச்சுக்கலாம். இந்த சைடில் பார்த்திங்கன்னா எனாமல் இருக்கும். எனாமல்லாம் போகிறதே இல்லைங்க. இது வாங்கி ஒரு 5-6 வருஷம் இருக்கும். அந்த உள்ள குழியாக நல்லா இருக்குது பார்த்தீங்களா. ஸோ அந்த மாதிரி பார்த்து வாங்கினீங்க அப்படின்னா நமக்கு அடுத்தவங்களுக்கு மஞ்சள் குங்குமம் கொடுக்கும்போது எடுக்கிறதுக்குமே ஈஸியாக இருக்கும். குழி சின்னதாக இருந்துச்சு அப்படின்னா குங்குமம்லாம் கீழே விழுந்துடும் இல்லையா. ஸோ அதனால் எப்போவுமே நல்லா ஆழமாக இருக்கான்னு பார்த்து வாங்குங்க. இதில் கீழே பார்த்தீங்கன்னா ஸ்டாண்டு மாதிரி இருக்கும். நம்ம கீழே வைக்கும் போது விழாமல் இருக்கும். இந்த ஓரத்தில் விளிம்பில் பார்த்தீங்கன்னா டிசைன்ஸ் இருக்குது. ஸோ அதில் வந்து எனக்கு சீக்கிரமாக கருப்பு படிஞ்சிற மாதிரி இருக்கும். அதை க்ளீன் பண்ணுறதுக்கு ப்ரஷ் யூஸ் பண்ணுவேன். அண்ட் இது வந்து பார்த்திங்கன்னா க்யூட்டான மணி, நம்ம பூஜைக்கு யூஸ் பண்ணுற மணி தாங்க. இதில் வந்து நிறையா சைஸ் அவைலபிளாக இருக்கும். நான் வந்து எனக்கு இந்த சைஸ் கம்ஃபர்டபுளாக இருந்துச்சுன்னா இதை வாங்கினேன். ஒரு சைடு பார்த்திங்கன்னா சங்கு இருக்கும், இன்னொரு சைடு வந்து சக்கரம் இருக்கும். இந்த மாதிரி நந்தி போட்ட மாதிரி இருக்கும். இல்லை உங்களுக்கு எது வந்து பிடிச்ச மாதிரி இருந்துச்சோ நீங்கள் வாங்கலாம். எனக்கு இது ரொம்ப அழகாக இருந்த மாதிரி இருந்துச்சு, க்யூட்டாக இருந்துச்சு, அதனால் இதை பர்ச்சேஸ் பண்ணேன். மணியோட கீழ் பகுதியில் பார்த்தீங்கன்னா டிசைன்ஸ் கொடுத்துருந்தாங்க. அண்ட் மேலே ஹேண்டிலுமே பார்த்தீங்கன்னா கொஞ்சம் நீளமாக இருந்துச்சுன்னா உங்களுக்கு பிடிச்ச மணி ஆட்டுறதுக்கு வசதியாக இருக்கும். பட் இது வந்து எனக்கு கம்ஃபர்டபுளாக தாங்க இருந்துச்சு. அதே மாதிரி நீங்கள் மணி வாங்கும்போது நல்லா நிற்குதான்னு பார்த்து வாங்குங்க. ஓரங்களில் சம்டைம்ஸ் மடங்கி இருக்கும். அடுத்தது பார்த்திங்கன்னா யூஸ்வலாக இது எல்லார் வீட்லேயுமே இருக்கக்கூடிய ஒரு விளக்கு தாங்க, காமாட்சி அம்மன் விளக்கு. ஸோ இதில் வந்து நான் சின்ன சைஸும் வச்சுருக்கேன் அண்ட் பெரிய சைஸும் 2 சைஸ் வச்சுருக்கேன். ஸோ இந்த விளக்கு வந்து நம்ம எவ்வளோ விளக்கு ஏற்றி வச்சாலும் இதில் ஏற்றி வைக்கிற சந்தோஷம் இருக்காது.
இந்த விளக்கில் பார்த்தீங்கன்னா நல்லா குழியாக இருக்குது. நம்ம விளக்கு ஏற்றும் போது நல்லா நின்று எரியும். ஸோ அந்த மாதிரி எப்போவுமே நல்லா குழியாக இருக்க மாதிரி பார்த்து வாங்கிக்கோங்க. இதுலேயே பார்த்தீங்கன்னா என்கிட்ட இன்னொரு சைஸ் விளக்குமே இருக்குது. ஸோ மேட்சிங்காக ரெண்டுமே வச்சுருப்பேன். ஒன்று தான் நான் வச்சுருந்தேன், இன்னொன்று வந்து வீடு கிரகப்பிரவேசத்துக்கு ஒரு ஃப்ரெண்டு கிஃப்ட் பண்ணாங்க. ஸோ ரெண்டுமே நல்லா ஈக்குவல் சைஸில் எனக்கு அமைஞ்சிருச்சு. ஸோ அது வந்து எனக்கு இன்னும் ரொம்ப ஹாப்பி ஆகிடுச்சு. ஏன்னா சைஸ் வந்து கொஞ்சம் முன்ன பின்ன இருந்தால் கூட நமக்கு அவ்வளோ சாட்டிஸ்ஃபேக்ஷன் இருக்காது. பட் இது வந்து ஈக்குவல் சைஸில் எனக்கு அமைஞ்சிருச்சு. அண்ட் இந்த விளக்கில் பார்த்தீங்கன்னா ஒரு ஸ்பெஷல் இருக்குது. என்னென்னா பின்னாடியுமே வந்து உங்களுக்கு அம்மன் இருப்பாங்க. ஸோ அதில் வந்து யூஸ்வலாக பார்த்தீங்கன்னா குழியாக இருக்கும் இல்லையா? ஸோ அந்த மாதிரி இல்லாமல் இது பின்னாடி பக்கமும் உங்களுக்கு அம்மன் இருக்கும். ஸோ அதில் வந்து அழகாக நம்ம டெக்கரேட் பண்ணிக்கலாம். மஞ்சள் குங்குமம் வைக்கும்போது பார்த்தீங்கன்னா ரொம்ப சிறப்பாக இருந்துச்சு. ஸோ முன்னாடி பின்னாடி ரெண்டு பக்கமுமே அம்மன் இருக்கிறது அந்த விளக்கு வந்து ரொம்ப சிறப்பாக இருந்துச்சு. ஒன்று வந்து வெயிட்லெஸ்ஸுங்க, அண்ட் இன்னும் வந்து கொஞ்சம் வெயிட் அதிகமாக இருந்தது. எனக்கு வந்து இது எவ்வளோ ப்ரைஸ் எவ்வளோ வெயிட்டுன்னு தெரியல. அண்ட் அடுத்தது பார்த்தீங்கன்னா இது வந்து பிரசாத கப்பாவும் யூஸ் பண்ணிக்கலாம், இல்லை வந்து சந்தன பேலாவும் நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ நான் வந்து இது பிரசாத கப்பாக தான் யூஸ் பண்ணுவேன். இது வந்து உங்களுக்கு லைட் வெயிட் தாங்க வரும். நகாஸ் வேலை பண்ணது நல்லா இருக்கும் பார்க்குறதுக்கு. இது வந்து பார்த்திங்கன்னா நான் பூஜை டைமில் வந்து சாமிக்கிட்ட வைக்கிறதுக்கு யூஸ் பண்ணிக்குவேன். இந்த கப்பு சுற்றிலையும் பார்த்திங்கன்னா உங்களுக்கு டிசைன் வந்திருக்கும், ஒரு பூ டிசைன் மாதிரி கொடுத்துருக்காங்க. அண்ட் விளிம்பில் பார்த்திங்கன்னா டிசைன் வந்திருக்கு. நம்ம ப்ளெயினாக இருக்க மாதிரி வாங்கினாலும் க்ளீன் பண்ணுறதுக்கு ரொம்ப ஈஸி தாங்க. பட் எனக்கு வந்து இந்த டிசைன் ரொம்ப பிடிச்சிருந்துச்சுன்னு இதை வாங்கினேன். ஏன்னா நம்ம வந்து ரெகுலராக யூஸ் பண்ணுறது கிடையாது, எப்போவாது யூஸ் பண்ணும்போது இந்த மாதிரி வாங்கி வச்சுக்கலாம். ரெகுலராக யூஸ் பண்ணுவோம் பார்த்திங்கன்னா ப்ளெயின் கப் வாங்கி வச்சுக்கோங்க. ஸோ அது வந்து நம்ம டெய்லி க்ளீன் பண்ணுறதுக்குமே ரொம்ப ஈஸியாக இருக்கும். இந்த மாதிரி டிசைன் அதிகமாக வாங்கும்போது பார்த்திங்கன்னா க்ளீனிங்க்குமே நமக்கு நிறைய டைம் எடுக்கும். அந்த ஓரங்களில் அந்த கேப்லலாம் பார்த்திங்கன்னா சீக்கிரமாக கருப்பாக படிஞ்சிடும். ஸோ அதனால் ப்ளெயினாக வாங்குறது இன்னுமே பெஸ்ட்டுன்னு தான் நான் சொல்லுவேன். அடுத்தது பார்த்திங்கன்னா பியூட்டிஃபுல்லான ஒரு குங்குமச்சிமல் தாங்க. ஸோ இது வந்து சலங்கை வச்சுருக்கு, மேலே வந்து மயில் தொகையோடு இருக்கும். ஸோ இதுவுமே பார்க்க ரொம்ப அழகாக இருந்துச்சு. பட் இதில் என்ன ஒரு சின்ன ட்ராபேக் அப்படின்னா அந்த மூடியோட வெயிட் வந்து அதிகமாக இருக்கிறனால நான் ஓப்பன் பண்ணி வைக்கும்போது பார்த்திங்கன்னா அப்படியே கீழே விழுந்துடும். ஸோ அதனால் எப்போவுமே மூடியே வைக்கிறது பெஸ்ட்டு தாங்க. திறந்து வைக்கும்போது டப்புன்னு கீழே சரிஞ்சிருது. நம்ம வீட்டில் ஏதாவது விசேஷம், நம்ம யாருக்காவது வந்து குங்குமம் கொடுத்து அழைக்க போகிறோம் அப்படின்னா இந்த மாதிரி குங்குமச்சிமல் எடுத்துகிட்டு போனால் இன்னுமே சிறப்பாக இருக்கும். இந்த க்யூட்டான குங்குமச்சிமல் பார்த்திங்கன்னா என் டெய்லியுமே நான் இது என் பூஜை அறையில் வச்சுருப்பேன். இது எடுத்து நம்ம யூஸ் பண்ணுறதுக்கு பார்த்திங்கன்னா ரொம்பவே கம்ஃபர்டபுளாக இருக்கும். நார்மலாக குங்குமச்சிமல் பார்த்திங்கன்னா அந்த மூடி வந்து கொஞ்சம் டைட்டாக இருக்கும் இல்லையா? ஸோ இது வந்து கொஞ்சம் லூஸாக இருக்கிறதுனால நம்ம டெய்லியும் யூஸ் பண்ணுறதுக்குமே நல்லா ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குங்க. இந்த குங்குமச்சிமலோட டிசைன் பார்த்திங்கன்னா உங்களுக்கு எனாமல் வந்திருக்கும். ஒரு சின்னதாக இலை டிசைன் மாதிரி பார்த்திங்கன்னா சுற்றிலுமே கொடுத்துருப்பாங்க. அண்ட் அங்கங்கே டைமண்ட் ஷேப்பில் எனாமல் கொடுத்துருப்பாங்க. இதுதான் இதோட டிசைனுங்க. அண்ட் அடுத்தது பார்த்திங்கன்னா பிளேட்ஸு. நம்ம பிரசாதம் வைக்கிறதா இருந்தாலும் சரி, இல்லை வேறு ஏதாவது பூஜை பண்ணுறதுக்கும் நம்ம பிளேட் வந்து கண்டிப்பாக வச்சுக்கணும். ஸோ பிளேட்டை ப்ரிசர்வ் பண்ணுறதுக்கும் பார்த்திங்கன்னா நான் பிளேட் வாங்கும் போதே ஒரு வெல்வெட் கிளாத்தில் ஜிப் வச்ச மாதிரி கொடுத்துருந்தாங்க. ஸோ அதில் தான் நான் போட்டு வச்சுருப்பேன். இந்த பிளேட் பார்த்திங்கன்னா நல்ல நகாஸ் வேலையோட நல்லா கிராண்டாக இருக்க மாதிரி இருக்கும். ஸோ இதோட வெயிட் வந்து கொஞ்சம் அதிகம் தாங்க. ப்ரைஸோட நல்லா ஞாபகம் இருக்குது, 21,000 சம்திங் வந்துச்சு. இந்த பிளேட்டோட பேக் சைடில் பார்த்திங்கன்னா முக்கால் டைப்பில் 3 கால் மாதிரி கொடுத்துருப்பாங்க. ஸோ அது வந்து எலிஃபெண்ட்டு ஒரு ஷேப்பில் இருக்கும். எலிஃபெண்ட் ஒரு கால் இருக்க மாதிரி இருக்கும். ஸோ அது வந்து ரொம்ப அழகாக இருக்குங்க. அண்ட் சுற்றிலும் பார்த்திங்கன்னா நகாஸ் வேலை ரொம்ப அழகாக இருக்கும். அது வேலைப்பாடு எல்லாமே ரொம்ப சூப்பராக இருக்கும். லக்ஷ்மி இருக்க மாதிரி இருக்குங்க. நடுவில் வந்து விநாயகர் போட்டிருக்க மாதிரி இருக்கும். சுற்றி வந்து லக்ஷ்மியோட டிசைன் இருக்கும். அண்ட் இந்த பிளேட் பார்த்திங்கன்னா இது வந்து நார்மலான சிம்பிளான ஒரு பிளேட்டு தாங்க. உங்களுக்கு ஓரங்களில் வந்து குட்டி குட்டி விளிம்பு வந்திருக்கும். நடுவில் வந்து ஒரு பெரிய பூ டிசைன் போட்ட மாதிரி இருக்குங்க. இந்த 2 பிளேட்டுமே நல்லா கெட்டியாக இருக்கும். ஓரங்களில் எதுவுமே பெண்ட் ஆகாமல் நல்லா இருக்குங்க. அடுத்தது பார்த்திங்கன்னா இது வந்து கொத்து கிண்ணம், 3 கிண்ணம் இருக்க மாதிரி நான் வச்சுருக்கேன். ஸோ மேலே வந்து அன்னப்பறவை இருக்க மாதிரி இருக்கும். இந்த 3 கிண்ணமே பார்த்திங்கன்னா உங்களுக்கு மஞ்சள் குங்குமம் விபூதி போட்டு வைக்கலாம், மஞ்சள் குங்குமம் சந்தனம் வைக்கலாம். இது மோஸ்ட்லி பார்த்திங்கன்னா வரலட்சுமி டைம்லையும் நவராத்திரி டைமில் மட்டும்தான் யூஸ் பண்ணுவேன். ஸோ மற்ற டைமில் வந்து இது அவ்வளோவா யூஸ் பண்ண மாட்டேன். இதில் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு நீங்கள் வாஷ் பண்ணுறதுக்குமே உள்ளே வந்து நல்லாயிருக்கும், உள்ளே ப்ளெயினாக இருக்கும். ஸோ இந்த மாதிரி கொத்து கிண்ணம் நீங்கள் வாங்குறீங்க அப்படின்னா உள்ளே ப்ளெயினாக இருக்க மாதிரி பார்த்துட்டிங்கன்னா வாஷ் பண்ணுறதுக்கே ரொம்ப ஈஸியாக இருக்குங்க. அண்ட் மேலே அந்த அன்னப்பச்சி வந்து ரொம்ப அழகாக க்யூட்டாக இருந்துச்சு. இந்த பவுல் வந்து நிறைய டிசைனில் அவைலபிளாக இருந்துச்சு. எனக்கு இந்த பானை டிசைன் மாதிரி ரொம்ப பிடிச்சிருந்துச்சு, இதை வாங்கினேன். இதுவும் நல்லா வெயிட்டாக இருக்குங்க. இதோட ப்ரைஸ் வந்து அரௌண்ட் 6,000 வந்துச்சு. இதுலேயே 4 கிண்ணம் இருக்க மாதிரி கூட அவைலபிளாக இருந்துச்சுங்க. அடுத்தது பார்த்தீங்கன்னா என்னோட மோஸ்ட் ஃபேவரட்டான ஒரு விளக்குன்னு சொல்லுவேன். என் வீட்டுக்கு பூஜைக்கு வர நிறைய பேர் இந்த விளக்கை பற்றி கேட்பாங்க. ஸோ அவ்வளோ அழகாக இருக்கும். இந்த விளக்கு வந்து நான் ஸ்ரீகுமரனில் தான் வாங்கினேன். விளக்கோட மேல் பகுதியில் பார்த்தீங்கன்னா அம்மனோட ஃபேஸ் இருக்கும். அண்ட் சுற்றி வந்து ஆர்ச் இருக்க மாதிரி இருக்கும். ஸோ நிஜமாவே ஏதோ ஒரு அம்மன் கிட்ட நம்ம விளக்கு ஏற்றுன மாதிரி ஒரு ஃபீல் கிடைக்குங்க. அண்ட் விளக்கு பார்த்திங்கன்னா நல்லா ஆழமாக இருக்கும். இந்த விளக்கில் வந்து 3 பகுதியாக இருக்கும். நம்ம வந்து விளக்கில் கீழே வந்து ஒரு கீழ் பார்ச்சில் வந்து ஒரு கொடுத்துருக்காங்க. ஸோ இதை மாதிரி வச்சு நம்ம கீழே இதை வந்து லாக் பண்ணிட்டோம் அப்படின்னா நின்றும். ஸோ இது வந்து இந்த மாதிரி வச்சுக்கலாம். அப்படி இல்லைன்னா நடுவில் இருக்க அந்த பார்ட்டை எடுத்துகிட்டு
சும்மா சாதாரணமாக விளக்கு மாதிரி கூட நம்ம ஏற்றலாம். பட் இந்த நடுவில் அந்த பார்ட் வந்து வச்சுருக்கிறது பார்த்திங்கன்னா அதுதான் டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். ஒரு பூ டிசைன் மாதிரி இருக்கும். இப்போ இந்த சென்ட்ரு பார்ட்டை எடுத்துகிட்டு நம்ம நார்மலாக இந்த மாதிரி விளக்காக கூட நம்ம ஏற்றலாங்க. கீழே வந்து ஒரு தட்டு வச்சு ஏற்றும் போது பார்த்திங்கன்னா அதுவுமே அழகாக தான் இருக்கும். ஸோ இந்த மாதிரி 3 பார்ட்டாக வந்து இந்த விளக்கு வருங்க. இதோட ப்ரைஸ் வந்து அரௌண்ட் 4000 rupees வந்துச்சு. அண்ட் இந்த விளக்கில் வந்து ரொம்ப ஸ்பெஷல் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த அம்மன் ஃபேஸ் வச்சது தான். அடுத்தது பார்த்திங்கன்னா இந்த டம்ளர், இது வந்து கல்யாணத்துக்கு அம்மா கொடுத்தது தான். ஸோ இந்த மாதிரி 2 வச்சுருப்பேன். ஒன்று வந்து பூஜை அறையில் எப்போவுமே சாமிக்கு தண்ணி வச்சுருப்பேன். இன்னொன்று வந்து ஸ்டாண்ட் பைக்குங்க, அது எப்போவா தான் யூஸ் பண்ணுவேன். ஸோ ஒன்று மட்டும்தான் எப்போவுமே பூஜை அறையில் இருக்கும். இது வந்து நார்மலான ஒரு டம்ளர் தான். நம்ம டெய்லி யூஸ் பண்ணுறதுக்குமே பார்த்திங்கன்னா உங்களுக்கு வாஷ் பண்ணுறதுக்கு எல்லாமே ரொம்பவே சூப்பராக இருக்கும். எந்த டிசைனுமே இருக்காது, ஒரு சின்னதாக ஒரு பூ டிசைன் மட்டும்தான் இருக்கும். பட் இதை வந்து க்ளீன் பண்ணி வைக்கிறதுக்குமே ரொம்ப கம்ஃபர்டபுளாக இருக்குங்க. ஸோ அதனால் எப்போவுமே இது ஒன்று பூஜை அறையில் வச்சுருப்பேன். அண்ட் இந்த பவுலுமே பார்த்திங்கன்னா பூஜை அறையில் டெய்லி சாமிக்கு வைக்கக்கூடிய பிரசாதம் வைக்கக்கூடிய கப்பு தாங்க இது. நான் கல்கண்டு, பாதாம் இது எதாவது இந்த மாதிரி போட்டு வைப்பேன். ஸோ அதுக்கு வந்து இந்த மாதிரி சின்னதாக ப்ளீனாக வாங்கி வச்சிட்டிங்கன்னா வாஷ் பண்ணுறதுக்குமே ரொம்ப ஈஸியாக இருக்கும். அடுத்தது பார்த்திங்கன்னா எனக்கு ரொம்ப ஃபேவரட்டான ஒரு காமாட்சி அம்மன் விளக்கு தாங்க. ஸோ நார்மலாக காமாட்சி அம்மன் விளக்கு வந்து எல்லார் வீட்லேயுமே இருக்கும். ஸோ இந்த விளக்கில் பார்த்திங்கன்னா கீழே வந்து தாமரை பூ மாதிரி இருக்கும். ஸோ அந்த கீழ் பகுதியில் நம்ம மஞ்சள் அரிசியோ இல்லை பூலையோ அலங்காரம் பண்ணி விளக்கேற்றும் போது பார்த்திங்கன்னா பார்க்கவே ரொம்ப அழகாக சிறப்பாக இருக்கும். இந்த மாதிரி பெரிய காமாட்சி அம்மன் விளக்கு வந்து வீட்டில் இருந்தால் பின்னாடி பார்த்திங்கன்னா பூ அலங்காரம் பண்ணி பார்த்திங்கன்னா இன்னுமே அழகாக இருக்குங்க. நம்ம லில்லி பூ, ரோஜா பூ இதெல்லாமே கலந்து பின்னாடி வந்து அழகாக வந்து டெக்கரேட் பண்ணும்போது அந்த விளக்கு வந்து பார்க்க ரொம்ப அழகாக அம்சமாக இருக்கும். இந்த விளக்கோட ப்ரைஸ் பார்த்திங்கன்னா 4000 rupees வருங்க. கிராம பொறுத்து வரும். ஸோ இது வாங்கி நான் வந்து ஒரு 4-5 years இருக்கும். ஸோ இந்த விளக்கு கீழே வந்து ஒரு பிளேட் வச்சு அதுக்கு மேலே நீங்கள் விளக்கு ஏற்றுனா இன்னுமே சிறப்பாக இருக்குங்க. நம்ம பிளேட் இல்லை அப்படின்னா வாழை இலையில் கூட நம்ம வந்து விளக்கேற்றலாம். ஸோ இந்த விளக்குக்கு நான் இந்த பிளேட்டு தான் யூஸ் பண்ணுவேன். இதே மாதிரி பெரிய பிளேட்டு காமிச்சேன் இல்லையா, ஸோ அதே டிசைன் அதே மாதிரி தான். இது வந்து சின்ன சைஸ். இந்த பிளேட்டுமே பார்த்திங்கன்னா நல்லா ஸ்ட்ராங்காக இருக்கும். பிளேட்டு பொறுத்த வரைக்கும் பார்த்திங்கன்னா நல்லா ஸ்ட்ராங்காக வாங்கிட்டிங்கன்னா இன்னுமே நல்லாயிருக்குங்க. இந்த பிளேட்டோட ஓரங்களில் பார்த்திங்கன்னா வந்து வளைஞ்சு வர மாதிரி டிசைன் வந்திருக்கும். அண்ட் சுற்றியும் பார்த்திங்கன்னா உங்களுக்கு சின்ன சின்ன மைன்யூட்டாக கட் மாதிரி கொடுத்துருப்பாங்க. ஸோ அந்த மாதிரி கட்ஸில் க்ளீன் பண்ணுறதாங்க எனக்கு பெரிய டாஸ்க்காக இருக்கும். பட் டெய்லி இந்த விளக்கு வந்து நான் யூஸ் பண்ண மாட்டேன். எப்போவாது அப்படிங்கிறதுனால நம்ம வந்து க்ளீன் பண்ணி அதை அழகாக ப்ரிசர்வ் பண்ணி வச்சுட்டோம் அப்படின்னா அந்த விளக்கு வந்து கருப்பாகாமல் இருக்குங்க. ஸோ இந்த மாதிரி விளக்குலேயே பார்த்திங்கன்னா அஷ்டலக்ஷ்மி விளக்கு கூட அவைலபிளாக இருக்குது. இது வந்து காமாட்சி அம்மன் விளக்கு தாங்க. பட் அஷ்டலக்ஷ்மி பார்த்திங்கன்னா இன்னுமே பார்க்க ரொம்ப நல்லாயிருக்கும். அடுத்தது பார்த்திங்கன்னா க்யூட்டான மினி விளக்கு. ஸோ இந்த விளக்கில் வந்து பார்த்திங்கன்னா மயில் டிசைன் வந்திருக்கும். 5 முக விளக்குங்க. இது குத்து விளக்கு மாதிரியே உங்களுக்கு இருக்கும். பட் வந்து ரொம்ப மினி சைஸில் இருக்குது. மயிலோட டிசைன் பார்த்திங்கன்னா ரொம்ப அழகாக தத்ரூபமாக இருக்கும். அந்த மயிலோட தோகையாக இருக்கட்டும் இல்லை மயிலோட முகமாக இருக்கட்டும் அவ்வளோ அழகாக அம்சமாக இருக்கும். இது வந்து ஜிஆர்டியில் பர்ச்சேஸ் பண்ணியிருக்காங்க. இது வந்து எங்கள் அண்ணா எனக்கு கிஃப்ட் பண்ணாங்க வீடு கிரகப்பிரவேசத்துக்கு. ஸோ இது ரொம்ப அழகாக அம்சமான ஒரு விளக்கு தான். இது சுற்றியும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அழகாக டிசைன் வந்திருக்கும். ஸோ இந்த மாதிரி விளக்கெலாம் நீங்கள் வந்து வைக்கும் போது பார்த்தீங்கன்னா ஜோடியாக வச்சா தான் அழகாக இருக்கும். சிங்கிளாக வைக்கிறத விட இந்த மாதிரி ஜோடி விளக்காக வைக்கும் போது பார்த்தீங்கன்னா பூஜை அறையில் ரொம்ப அழகாக அம்சமாக இருக்கும். இந்த விளக்கில் பார்த்தீங்கன்னா நல்லா ஆழமாக இருக்குது. திரி போட்டு விளக்கு ஏற்றும் போது ரொம்ப அழகாகவும் எரியும். இந்த விளக்கோட கீழ் பகுதியில் பார்த்தீங்கன்னா ஹெக்ஸகன் ஷேப்பில் இருக்குங்க. ஸோ அந்த மாதிரி ஷேப்பில் இருக்கிறது ரொம்ப அதிசயமாக தான் இருக்கும். ஏன்னா யூஸ்வலாக பார்த்தீங்கன்னா ரவுண்டாக தான் இருக்கும். ஸோ இந்த மாதிரி டிஃப்ரெண்ட்டான விளக்கும் நம்ம வீட்டில் வைக்கும் போது பார்த்தீங்கன்னா ரொம்ப நல்லா இருந்துச்சு. இன்னைக்கான வீடியோ அவ்வளோதாங்க. இதோட கண்டினியூஷன் பார்ட் 2ல் வரும். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா ஒரு பிக் தம்ஸ் அப் கொடுங்க. மறக்காம உங்கள் ஃபீட்பேக்கை கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். மீண்டும் ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவில் உங்கள் எல்லாரையும் சந்திக்கிற வரைக்கும் பாய்.